அவனை பிடியுங்கள், அவனை சங்கிலியால் பிணையுங்கள், 70 முழம் கொண்ட சங்கிலியை கொண்டு அவனை பிணைந்து நரகத்தில் தூக்கி எறியுங்கள் என்று அறிவிப்பு கொடுக்கப்படும். அல்லாஹ்விற்கு மாறுபட்டு நாம் செய்து கொண்டிருக்கக்கூடிய பாவங்கள் எத்துணை, நாம் விட்ட தொழுகைகள் எத்துணை, அல்லாஹை மறந்து வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய காட்சிகள் எத்துணை, அல்லாஹ்வுடைய சட்டதிட்டங்களை புறக்கணிக்கக்கூடிய நிகழ்வுகள் எத்துணை, காதுகள், அவனுடைய பார்வை, அவனுடைய தோள்கள் என எல்லாம் பேச ஆரம்பிக்கும். அவன் கேட்பான் அவனுடைய தோலை பார்த்து, என்னோடு இருந்து எனக்கு எதிராக இந்த நாளில் ஏன் சாட்சி சொல்லுகிறாய்? எல்லாவற்றையும் பேச வைத்த அல்லாஹ் தான் என்னையும் பேச வைத்திருக்கிறான், நீ உன் புத்தகத்தை படித்து பார் என்று சொல்லப்படும். படிக்க முடியுமா நம்மால்? இன்றைய தினம் அந்த புத்தகம் உங்கள் கரத்தில் கொடுக்கப்பட்டால் நீங்கள் படிப்பீர்களா? முடியுமா? உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதனால் தான் சொல்லுவார்கள், யார் இந்த உலகத்தில் தன்னை விசாரிக்கிறானோ அவனுக்கு எங்கே விசாரணை எளிதாக இருக்கும்? மறுமையின் விசாரணை எளிதாக இருக்கும். நான் யார், என்ன அமல் செய்கிறேன், எந்த செயல்பாட்டை என் வாழ்க்கையில் கொண்டிருக்கிறேன், காலை முதல் மாலை வரை என் ரப்புக்கு எதில் நான் மாறுபடுகிறேன், என் ரப்புக்கு எதில் நான் கட்டுப்படுகிறேன், என் ரப்பு எதில் என் மீது கோபத்தோடு இருக்கிறான், என் ரப்பு எதில் என் மீது அன்போடு இருக்கிறான் என்று யார் தன்னை இந்த உலகத்திலே விசாரிப்பாரோ அவருக்கு மறுமையின் விசாரணை லேசாக இருக்கும். இன்னி வனந்து அன்னி முலாகின் ஹிசாபியா, அல்லாஹ் சொல்லுவான், ஃபஹுவ ஃபீ ஈஷத்திர் ராதியா, அவன் பொருந்தக்கூடிய, அல்லாஹ் பொருந்தக்கூடிய, அவன் பொருந்தக்கூடிய இருப்பிடத்தில் அவன் இருக்க போகிறான். உயர்வான சொர்க்கங்கள் அவனுக்கு கொடுக்கப்பட போகிறது. அதனுடைய கனிகள், அதனுடைய பழங்கள் அவனுக்கு மிக அருகாமையில் இருக்கும். குலு வஷ்ரபு ஹனீஅம் பிமா அஸ்லஃப்தும் ஃபில் அய்யாமில் ஹாலியா, முன்னால் நீ செய்த நல்ல செயல்களுக்காக நீ எதை வேண்டுமானாலும் சாப்பிடு, எதை வேண்டுமானாலும் நீ குடி என்று அவனுக்கு கூறப்படும். ஆனால் அதே நேரத்தில் அம்மாமன் ஊதிய கிதாபஹு பிஷிமாலி, யாருடைய புத்தகம் அவருடைய இடது கரத்திலே கொடுக்கப்படுமோ அவன் சொல்லுவான், யா லைதனி லம் ஊத கிதாப் ولم أدري ما حسابية يا ليتها كانت القاضية ما أغنى عني مالية هلك عني سلطانية. அவன் சொல்லுவான், இந்த புத்தகம் என்னுடைய இடதுகரத்தில் கொடுக்கப்படாமல் இருந்திருக்க வேண்டுமே. ولم أدري ما حسابية, இந்த நாளை நான் சந்திப்பேன் என்பதை மறந்து வாழ்ந்து கொண்டிருந்தேனே. يا ليتها كانت القاضية, இது நடக்காமல் இந்த நாள் என்னை சென்றடைந்திருக்க வேண்டுமே என்று அவன் கதறுவான். ما أغنى عني مالية, இந்த செல்வத்தை சம்பாதிப்பதற்காக இந்த உலகத்தில் அல்லாஹ்வை மறந்தேனோ, அந்த செல்வம் என்னை காப்பாற்றவில்லை இந்த நாளில். ஆட்சி அதிகாரங்கள் எல்லாம் என்னை விட்டு அழிந்து விட்டது. அவனை பிடியுங்கள், அவனை சங்கிலியால் பிணையுங்கள். 70 முழம் கொண்ட சங்கிலியை கொண்டு அவனை பிணைந்து நரகத்தில் தூக்கி எறியுங்கள் என்று அறிவிப்பு கொடுக்கப்படும். யாருடைய புத்தகம் வலது கரத்திலே கொடுக்கப்படுமோ அவர்கள் மக்களுக்கு முன்னால் வந்து சொல்லுவார்கள், ஏடு கொடுக்கப்பட்டால் நீ உன் புத்தகத்தை படித்து பார் என்று சொல்லப்படும். படிக்க முடியுமா நம்மால்? இன்றைய தினம் அந்த புத்தகம் உங்கள் கரத்தில் கொடுக்கப்பட்டால் நீங்கள் படிப்பீர்களா? முடியுமா? எப்படி படிப்போம்? லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹ்விற்கு மாறுபட்டு நாம் செய்து கொண்டிருக்கக்கூடிய பாவங்கள் எத்துணை, நாம் விட்ட தொழுகைகள் எத்துணை, அல்லாஹை மறந்து வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய காட்சிகள் எத்துணை, அல்லாஹ்வுடைய சட்டதிட்டங்களை புறக்கணிக்கக்கூடிய நிகழ்வுகள் எத்துணை, அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிமுறைகளுக்கு மாறுபடக்கூடிய காட்சிகள் எத்துணை. லா இலாஹ இல்லல்லாஹ், கொடுமையான ஹராமான குற்றங்கள் என்று தெரிந்தும் அதில் பிழைந்திருக்கக்கூடிய நம்முடைய உள்ளங்கள் எத்துணை நாட்கள் அதில் கழிந்திருக்கிறது. எத்துணை ஹராமையும் கண்கள் பார்த்திருக்கிறது, எத்துணை ஹராமையும் கரங்கள் செய்திருக்கிறது, எத்துணை ஹராமை நோக்கி நம்முடைய கால்கள் நடந்திருக்கிறது. அல்லாஹ் அதை படிக்க கூறுமாறு சொல்லும் போது உலக மக்களுக்கு முன்னால், தனியாக அல்ல, உலக மக்களுக்கு முன்னால் அல்லாஹ் அதை படிக்க கூறும் போது என்னால் படிக்க முடியுமா? நம் நாவுகள் படிக்குமா? அல்லாஹ் அவனை விசாரணை செய்வான். அதற்கு பிறகு அல்லாஹ் மிகப்பெரிய காட்சியை விசாரணைக்காக முற்படுத்துவான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸில் அதை அழகாக சொன்னார்கள். ஒரு முறை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு அருகிலே இருக்கும்போது சிரித்தார்கள். நான் ஏன் சிரிக்கிறேன் தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதருடைய தோழர்கள் சொன்னார்கள், அல்லாஹு வ ரசூலுஹு அலம், அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் தான் அறிந்தவர்கள். மறுமையில் ஒரு அடியான் அல்லாஹ்விடத்திலே வாதிடுவான். அவன் சொல்லுவான், யா அல்லாஹ், நீ எனக்கு அநீதம் செய்ய மாட்டாய் என்று வாக்களித்தாயா இல்லையா? அல்லாஹ் சொல்லுவான், அடியானே, நான் உனக்கு ஒருபோதும் அநீதம் செய்பவன் அல்ல. அப்படி என்றால் யா அல்லாஹ், எனக்கு யாரும் சாட்சி கூற வர வேண்டாம், யாரும் எனக்கு பொறுப்பாக வர வேண்டாம், நானே எனக்கு சாட்சியாக என்னை ஆக்கு. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுவான், அடியானே, நான் ஏற்றுக்கொள்கிறேன், நீயே உனக்கு சாட்சியாக இரு, நீயே உனக்கு சாட்சி கூறுவதற்கும் விசாரிப்பதற்கும் போதுமானவன் என்று கூறி அல்லாஹ் அவனுடைய வாயை சீலிட்டு விடுவான். அதற்கு பிறகு அவனுடைய உறுப்புகளை அல்லாஹ் பேச வைப்பான். அல்யௌம நக்திமு அலா அஃப்வாஹிஹிம் வ
துகல்லிமுனா ஐதீஹிம் வதஷ்ஹது அர்ஜுலுஹும் பிமா யக்ஸிபூன். அவர்கள் சீலிட்டதற்கு பிறகு நக்திமு அலா அஃப்வாஹிஹிம் வதுகல்லிமுனா ஐதீஹிம், அவருடைய கரங்கள் பேசும். வதஷ்ஹது அர்ஜுலுஹும், அவருடைய கால்கள் பேச ஆரம்பிக்கும், சாட்சி கூற ஆரம்பிக்கும், அவன் செய்த எல்லா செயல்களையும் சொல்ல ஆரம்பிக்கும். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், வயௌம யுஹ்ஷரு அஅதாஉல்லாஹ் இலன் நாரி ஃபஹும் யூஸஊன். அல்லாஹ் எதிரிகளை நரகத்திற்கு முன்னால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒன்று கூட்டி இருக்கும்போது, ஹத்தா இதா மா ஜாஊஹா ஷஹித அலைஹிம் சம்ஊஹும் வ அப்சாருஹும் வ ஜுலூதுஹும் பிமா கானூ யஅமலூன். அவன் செய்தவற்றை பற்றி அவனுடைய காதுகள், அவனுடைய பார்வை, அவனுடைய தோள்கள் என எல்லாம் பேச ஆரம்பிக்கும். வகாலு லிஜுலூதிஹிம் லிமா ஷஹித்தும் அலைனா, அவன் கேட்பான் அவனுடைய தோலை பார்த்து, என்னோடு இருந்து எனக்கு எதிராக இந்த நாளில் ஏன் சாட்சி சொல்கிறாய்? காலு அன்தகனல்லாஹு அல்லதி அன்தக குல்ல ஷை, எல்லாவற்றையும் பேச வைத்த அல்லாஹ் தான் என்னையும் பேச வைத்திருக்கிறான் என்று தோள்கள் சொல்லும். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், வாய்கள் சீலிட்டதற்கு பிறகு அந்த அடியான் அவன் செய்த பாவங்கள் அனைத்தையும், குற்றங்கள் அனைத்தையும், அவனுடைய ஒவ்வொரு உறுப்புகளும், யா அல்லாஹ் என்னை கொண்டு இதை செய்தான், யா அல்லாஹ் என்னை கொண்டு இதை செய்தான், யா அல்லாஹ் என்னை கொண்டு இந்த ஹராமை செய்தான் என்று அவனுடைய அமல்களை பட்டியலிடும் போது அவன் சொல்லுவான், நாசமாகிவிடு, உனக்காகத்தான் அல்லாஹ்விடத்தில் வாதிட்டுக் கொண்டிருக்கிறேன், உன்னை பாதுகாப்பதற்காகத்தான் இங்கே போராடி கொண்டிருக்கிறேன், ஆனால் நீயே எனக்கு எதிராக சாட்சி சொல்கிறாயே என்ற அந்த காட்சியை நான் நினைக்கும் போது நான் சிரித்தேன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள்.